எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தமிழ் புத்தாண்டு பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தமிழ் வருடமான பராபவ வருடத்தில் கோட்சாறு ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கப்படுது. சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் ஐயா ராஜராஜ சோழன் அவதரித்த நட்சத்திரத்தில் தானுங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுடைய நாள். அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருந்து 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்கிறார். எதிர்பார்ப்புகள் இருக்கதானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்யுது. எதிர்பார்ப்புகள் யாருக்கு இல்லாமல் இருக்குது? இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் சாதகமான பலன் தரும். இன்றைக்கி சாதித்தவங்களாக இருக்கட்டும், சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், 1000 பேருக்கு 2000 பேருக்கு 5000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும். அந்த வாய்ப்பு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் ஏற்படுத்த போகுது. என்ன சாமி அதுக்கு ஆதாரம்? உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பகவான். சனி பகவான் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகக்காரகர். தொழில் ஸ்தானாதிபதி அவரே, தொழில் காரகனும் அவரே. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனியும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சுப விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் 3 பேருமே நம்ம ராசிக்கு 11வது பாத்தியத்தில் 11வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை தனகாரகன் சொல்லக்கூடிய குருவை பார்க்கிறார். இதனால் உங்களுடைய மன அழுத்தம் நீங்க போகுது. ரிஷபராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்களுடைய எண்ணம், சிந்தனை, புத்தி, செயல் மிக தெளிவாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் மிக பிரமாதமாக இருக்கும். நான் முதலியே சொல்லிட்டேனுங்க, முயற்சின்றது எல்லாரும் எல்லா நேரத்திலையும் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் முயற்சிக்கேற்ற பலன் அப்படின்றது ஒரு சில நேரத்தில் தான் நமக்கு ஏற்படும், இல்லையா? ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களுடைய மனசுலையும் நான் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் ஓடுவாங்க. ஆனால் முன்னுக்கு வர்றது ஒத்த பிள்ளை. முயற்சி 10 பேரும் செய்கிறாங்க, ஆனால் நேர காலங்கள் சாதகமாக இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மனசார சொல்கிறேனுங்க, ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளாரவே மிகப்பெரிய மாற்றம் கொடுத்துரும். சரியா? அப்போது உங்களுடைய ராசிக்கும் சரி, உங்களுடைய லக்னத்துக்கும் சரி. ஏன்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும், ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும். ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் லாபஸ்தானாதிபதி அவரே. புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 82 டிகிரியில் இருக்கிறார். 82 டிகிரியில் இருக்கிறவர் 90 டிகிரி வரை, கிட்டத்தட்ட அந்த 8 டிகிரிக்கு ட்ராவல் பண்ணுறது எத்தனை நாள்னா, நமக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த இடைப்பட்ட காலத்திலேயே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துரும். பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. விட்டு போன படிப்பு மீண்டும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்புக்கு உண்டான உத்தியோகம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு செல்வதற்கான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும், மாற்று கருத்து இல்லை. மன அழுத்தத்திலேயே மோசமான மன அழுத்தம் என்னன்னா மன வாழ்க்கை. அமைதியன்ற மன அழுத்தத்தை விட அமைஞ்சி நிம்மதியான வாழ்க்கை நான் வாழலையே, என் வாழ்க்கை நான் வாழலை, என் வாழ்க்கை யாரோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிற அர்த்தம் ஒரு சிலருக்கு புரியும். என் வாழ்க்கை நான் வாழலை, என் வாழ்க்கை வேறு யாரோ ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் உணர்ந்தவங்களுக்கு புரியும். அப்போது அந்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது பிரமாதமான நேரம். அது ஆண்களுக்கும் சரி அல்லது பெண்களுக்கும் சரி. சரியா? அப்போது மிகப்பெரிய மன அழுத்தம்னா ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு மன அழுத்தம். சரியா? நான் இப்போ மறைமுகமாக இலைமறைவாக சொல்லிட்டு இருக்கிறேனுங்க. அப்பேற்பட்ட ஒரு மன அழுத்தம் ரிஷபராசி நண்பர்களுக்கு, அந்த மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது விலக போகுது, சரியாக போகுது. சார் அரிசியோட கல்லியும் வாயில் போட்டுக்கிட்டேன்,
மென்னம்னா பல்லு போயிடும், வெளியே துப்புனா அரிசி போயிடும், உள்ளே இருந்தால் துக்கம், வெளியே சொன்னால் வெக்கம். இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்கள் நிச்சயமாக ஒன்று ஆண்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அல்லது பெண்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு மன அழுத்தத்தில் அப்பேற்பட்ட ஒரு வேதனை விலகிறதுக்கு உண்டான நேரம். ஐயா, காசு பணம் சம்பாதிக்கிறது சாதிக்கிறது இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். மனுஷனுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? நீங்கள் தொழில் ரீதியாக மன அழுத்தம் இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையில் மன அழுத்தம் இருந்தாலும் சரி, ஏன் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற மன அழுத்தம் கூட சரியாக போகுதுங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? உண்மையா சாமி? ஆதாரம் இல்லாமல் சொல்லுவனுங்களா? ஆதாரம் இல்லாமல் சொல்லிவிட்டேன்னா கை கொடுத்தா மீளலாங்க, வார்த்தை கொடுத்தா சொல் கொடுத்தா மீள முடியாது. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கிறார். புத்திரகாரகன் திருமணஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ அந்த திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு இல்லைங்களா, செவ்வாய் வந்து புத்திரகாரகனை பார்க்கிறார். இந்த சூழலால் குழந்தை பாக்கியம் உருவாக போகுது. திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது, புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. சார், திருமணமாகி 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, போகாத கோவில்களும் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, நடக்குமா நடக்காதா? ஒன்று குழந்தை இருக்கும்னா நம்பிக்கையோடு இருக்கும், இல்லை குழந்தை பிறக்காதியா, நீ கல்யாணம் ஆனாலும் நீ சம்சாரி ஆனாலும் நீங்கள் வந்து தாய் தந்தைன்ற பட்டம் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நான் என் மனசை பலப்படுத்திக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோம் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் புத்திர பாக்கியம் உருவாகும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக இந்த ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். ஏன்னா பரணி நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கிறாரு. இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் 23 டிகிரியில் இருக்கிறாரு. 30 டிகிரி வரைக்கும் தானே மேஷம், அப்போ 7 டிகிரி. அப்போது வருடம் பிறந்து 8வது நாள் சித்திரை மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கே சுக்கிரன் வந்துடுறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கே வந்துடுறார். இந்த நேரமானது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறது மட்டும் இல்லை, போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது சாமி, செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்தது. இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்புகள் சித்திரை மாதம் 8ஆம் தேதி. அந்த 8 தேதியில் இன்னொரு மாற்றம் ஒன்று நடக்க போகுது. என்ன சாமி அப்படின்னா, தொழிலதிபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. என்ன சார் நீங்கள் பாட்டில் உருட்டுறீங்க? நான் உருட்டல, நான் உருட்டுற ஆள் கிடையாது. நீங்கள் உருண்டிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன், நீங்கள் நட்டப்பட்டுடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன், உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய ராசியில் பலமாக இருக்கிற நேரத்தில் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தொழில்காரகன் தொழில் ஸ்தானாதிபதி தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். அப்போது இந்த நேரத்தில் தொழில் தொடங்குனீங்கன்னா சித்திரை மாதம் 8 தேதியிலிருந்து 25 நாள் டைம் எடுத்துக்கோங்க. சித்திரை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து, ஆங்கில தேதி நான் பெருசாக அதில் பயன்படுத்துகிற தமிழ் தேதி தானுங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. சித்திரை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் பிறந்தவங்க சித்திரை 8லிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. சுய தொழில் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த தொழிலோ, ஏன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பகுத்தறிவு இருக்குது. சொல்லப்போனால் படிப்பறிவில் இருக்கிறவங்க 60%னா பகுத்தறிவில் இருக்கிறவங்க 80% இருக்காங்க. ஒருத்தரை கேட்டு வேலை செய்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனந்தாகிட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிறையவே உண்டு. சித்திரை மாதம் 8ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சுய தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சார், ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். ஐயா, அந்த நிறுவனத்தில் இருக்கிற வரைக்கும் அடுத்தவனுக்கு கீழே தானே இருக்க போகிறீங்க. தனிச்சு தொழில் தொடங்குனீங்கன்னா அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு கீழே எத்தனை பேரோ அது உங்ககிட்ட வந்து வேலை செய்கிற அளவுக்கு இருக்கும். அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனிச்சு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான பிரமாதமான ஒரு நேரத்தை இந்த பராபவ வருடத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது. முருகருடைய அற்புதமான மந்திரம் சரவண பவா. அந்த மாதிரி பராபவா அப்படின்ற வருடம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. அதுதான் சொன்னேங்க, தொழிலதிபர் ஆக்கிறதுக்கான இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல், எடுக்கக்கூடிய முயற்சி பின்னுக்கு உங்கள் வம்சமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேனுங்க, தீராத மன அழுத்தமே தீரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் ஓடி ஓடி ஓஞ்சி போய்
நிற்கிறீங்கன்னா, ஒரு ஒரு புங்க மரத்தடியில் நம்ம ஒரு வெயிலுக்கு நம்ம உக்காந்தோம்னா, புங்க மரத்துக்கு அடியில் நம்ம உட்காந்தோம்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய அந்த கிரக கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மனசனுக்கு நிறைவை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வரும்போது, அதாவது வைகாசி மாதம் 1ஆம் தேதி வந்துடுவார். அந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இங்கே எப்படி வருடப்பிறப்பு அன்னைக்கு சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்துருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும். சுபஸ்தானாதிபதியோட சுக்கிரன் இருந்து திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 7வது பாத்தியத்தை பார்ப்பார். அதனால் வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மண்ணு மனம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இது வரைக்கும் நான் 15 வருஷமாக 20 வருஷமாக வாடகை வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், சொந்த வீடு வாசலெல்லாம் எனக்கு அமையாதா? இது வரைக்கும் இப்படி இருக்கிறீங்க, வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஐயா, வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வைகாசி மாதம் 1ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சொந்த மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சரியா? அதை பயன்படுத்திக்கோங்க. தீராத ஒரு அபிலாசைகள், நீண்ட நாள் ஆசையை தான் நம்ம அபிலாசைகள் நான் சொல்கிறோம். அந்த அபிலாசைகள் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் ஏற்பட போகுது. அதுபோக குரு பகவானுடைய பயிற்சி காலம். குரு பகவானுடைய பயிற்சினா நமக்கு வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி இங்கிட்ட எழுதியிருக்கிறேன். வாக்கிய பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதி. திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி. எது எப்படி இருந்தாலும் ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு போகிறது சரியில்லை. ஆனால் குரு உச்சமடைகிறது நல்லது. ஏன்னா குரு உச்சம் அடைஞ்சி உங்கள் ராசிக்கு 7வது பாத்தியம் திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9வது பாத்தியத்தை 8வது பாத்தியத்தை பார்க்கிறாரு. 9வது பாத்தியத்தை பார்க்கிறாரு. அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு லாபஸ்தானாதிபதி உச்சநிலை வந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது இரட்டிப்பு சந்தோஷம். அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிரந்தர குடியுரிமை வரப்போகுது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக மண்ணு மனம் உருவாக போகுது. சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. ரிஷபராசியில் பிறந்தவங்க இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் ஏகப்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இந்த பாரபவ வருடம் கண்டிப்பாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சின பலன் சொல்லிட்டு இருக்கிறேனுங்க, எந்த அளவுக்கு நான் ஆராய்ச்சி இருக்கிறேன்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். சரியா? இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மான் காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.